விருதுநகர் நகராட்சி கூட்டத்தில் இருந்து பொறியியலாளர் திடீரென வெளியேறினார். இதனை கண்டித்து உறுப்பினர்கள் அனைவரும் தீர்மானங்களை நிறைவேற்றாமல் கூட்டத்தை புறக்கணித்தனர். இதனால் கூட்டம் ரத்து செய்யப்பட்டது. விருதுநகர் நகராட்சி சாதாரண மற்றும் அவசர கூட்டம் நகர்மன்ற தலைவர் ஆர் மாதவன் தலைமையில் நடைபெற்றது. ஆணையாளர் விடுப்பில் சென்றதால் பொறியியலாளர் எட்வின் பிரைட் ஜோஸ் முன்னிலை வகித்தார். அப்போது நடைபெற்ற விவாதம் இவை. கூட்டம் துவங்கியதும் 15 நாட்களாகியும் குடிநீர் வரவில்லை என உறுப்பினர்கள் முத்துராமன், ஜெயக்குமார், மதியழகன் உள்ளிட்ட உறுப்பினர்கள் எழுந்து நின்று புகார் தெரிவித்தனர். அப்போது பேசிய தலைவர், ஆணைக்குட்டம் பிரதான குடிநீர் குழாயில் அடுத்தடுத்து உடைப்பு ஏற்பட்டு வருகிறது. இதனால் குடிநீர் விநியோகம் பாதித்துள்ளது. இதை சீர் செய்ய ஒரு வாரம் வரை ஆகும் என்றார். இதையடுத்து உறுப்பினர் ராஜ்குமார், மிகவும் மோசமான வேலை செய்து பொதுமக்களை அவதிக்கு உள்ளாக்கும் குடிநீர் வடிகால் வாரியத்தின் மீது நடவடிக்கை எடு என்ற பதாதையுடன் தலைவர் முன் அமர்ந்தார். அவருக்கு ஆதரவாக காங்கிரஸ் உறுப்பினர்கள் அனைவரும் அங்கு சென்றனர். அதன் பின்பு பேசிய தலைவர், குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் தாமிரபரணி குடிநீர் திட்டப்பணிகள் சரிவர நடப்பதில்லை. இருந்தபோதும் முத்துராமன்பட்டி ரயில்வே கிராசிங்கில் மற்றும் கருமாதிமடம் பகுதியில் குழாய் பதிக்கும் பணிகள் உள்ளன. எனவே 1 மாத காலம் வரை அவகாசம் தரலாம். அதுக்கு பின்பும் பணிகள் விரைவாக செய்யவில்லை என்றால் டெண்டர் ரத்து செய்யலாம் என தெரிவித்தார். இதற்கு அனைத்து உறுப்பினர்களும் சம்மதம் தெரிவித்தனர். இந்த நிலையில் ஏற்கனவே உள்ள ஒப்பந்தங்களை ரத்து செய்துவிட்டு மீண்டும் டெண்டர் விடுவதற்கு 3 வருடம் ஆகிவிடும் என பொறியாளர் தெரிவித்தார். அப்போது பேசிய உறுப்பினர் ஆறுமுகம், தலைவர் கூறிய கருத்தை ஏற்கிறோம், ஆனால் பொறியாளர் எப்படி 3 வருடமாகும் என கூறலாம் என்றார். இதனால் ஆத்திரமடைந்த பொறியியலாளர் கூட்டத்தை விட்டு வெளியேறினார். அவரைத் தொடர்ந்து உதவி பொறியியலாளர்கள் இருவரும் கூட்ட அறையை விட்டு வெளியேறினர். இதையடுத்து பேசிய உறுப்பினர்கள், ஏற்கனவே கூட்டத்தில் ஆணையாளர் இல்லை, நகர்மன்ற கூட்டத்தை அவமதித்து பாதியிலேயே பொறியியலாளர் மற்றும் உதவி பொறியாளர் வெளியேறிவிட்டனர். நகர்மன்ற உறுப்பினர்கள் கூறும் குறைகள் மீது யார் நடவடிக்கை எடுப்பார்கள் என கூறி அனைவரும் கூட்டத்தை புறக்கணித்து வெளியேறினர். இதனால் எந்த தீர்மானமும் நிறைவேற்றப்படவில்லை. இதனையடுத்து கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. குறுகிய காலம் அவங்க திட்டமிடுதல் இல்லாம ஓடிட்டே போற